தந்தைவன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்று நாம் 2ஆம் நாள் திருப்பலியை சிறப்பிக்கின்றோம். இன்றைய திருப்பலியின் தலைப்பு விவாகத்து. இன்றைய நற்செய்தியில் இயேசு கடவுளின் தூய்மையான அன்பை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றார். மனிதன் தன் உடலை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும், ஏனெனில் அது கடவுள் தங்கும் ஆலயம். ஆணும் பெண்ணும் கடவுளின் அன்பின் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டுள்ளார்கள். எனவே அவர்கள் இணைந்து வாழ்ந்து குடும்பத்தை பேணி காக்க வேண்டும். அவர்கள் சுயநலம் கொண்டு வாழாமல் ஒருவர் மற்றவருக்காக வாழ்ந்து குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும். ஒருபோதும் பிரிவை பற்றி எண்ணலாகாது. இந்த வரத்திற்காக இத்திருப்பலியில் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யூதான தேவனுடைய பக்தர்களே, இதோ இந்த உன்னதமான பலியை, பரிசுத்தமான பலியை, கல்வாரி பலியை கொண்டாடுவதற்கு நான் பரிசுத்தமாய் தூய்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பலியானது உயிருள்ள தூய பலியாக இருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்ப்போம். நான் இந்த பலியை கொண்டாடுவதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா? என்னுடைய ஆன்மா, என்னுடைய சிந்தனை, என்னுடைய நடவடிக்கைகள் புனிதமாய், பரிசுத்தமாய், தூயதாக இருக்கின்றதா? அப்படி இல்லையெனில் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய இரக்கத்தை, மன்னிப்பை இந்த நேரத்திலே மன்றாடுவோம். அவருடைய மன்னிப்புக்காக, அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடி, இயேசுவே, நான் பாவியாக இருக்கிறேன், என்னை மன்னித்து தூய்மைப்படுத்தி புனிதப்படுத்தும் என்று சொல்லி இந்த நேரத்திலே இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஒரு மனதாக சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றம், குறைகள், சோர்வுகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
என்றும் கருத்தாயிருக்க உதவி புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் எபிசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் அனைவரிடமும் நீங்கள் செலுத்தும் அன்பு பற்றியும் கேள்வியுற்று நாங்கள் இறைவனிடம் வேண்டும் போது உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காக நன்றி செலுத்த தவறுவதில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறைமக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் ஆகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்பற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டும் அல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைவருக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது. பாலகரின் மலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வல்லமையை உறுதிப்படுத்தினீர். பல்லவி. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கைவேலை பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருந்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்குமாறு மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படிந்துள்ளீர். பல்லவி. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள்.
விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்துக்கு எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்துமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்பொரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித யூதா ததேனுடைய இறை பக்தர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது சிந்திக்க மனமுறிவு அல்லது விவாகரத்து. இன்று நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சமுதாயத்திலே அலசி பார்த்தோம் என்றால் விவாகரத்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிறிஸ்துவ குடும்பமானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த கிறிஸ்துவ குடும்பத்தை கட்டி எழுப்பவர் யார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவரிடமிருந்துதான் எல்லாமே வருகின்றன. அவர்தான் நம்முடைய குடும்பங்கள் அனைத்தையும் கட்டி எழுப்பவராக இருக்கின்றார். தோற்றத்தை, குடும்பம் என்ற தோற்றத்தை கொடுப்பவராக இருக்கின்றார். அதைத்தான் திருப்பாடல் 127:1 நாம் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகிவிடும். அதனைத் தொடர்ந்து எபிரேயர் 3:4 வாசித்தோம் என்றால், ஏனெனில் ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப ஒருவர் இருப்பது போல எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவரே கடவுளே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யார் நம்முடைய குடும்பத்தை, யார் நம்முடைய வீட்டை கட்டி எழுப்புகிறார் இருக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் ஆண்டவர் தொடக்க நூலிலே எல்லாவற்றையும் படைத்தார். இறுதியாக யாரை படைத்தார்? மனிதனை படைத்தார். மனிதன் தனியாக இருக்கக்கூடாது என்று ஒரு பெண்ணை படைத்தார், ஆதாம் ஏவாள். அவர்கள் நம்முடைய முதல் பெற்றோர்கள். திருமணம் என்ற திருவருட் சாதனத்தின் வழியாக, திருமண வார்த்தையின் படியாக அவர்கள் நமக்கு இன்று முதல் பெற்றோராக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதோ இந்த நேரத்திலே நம்முடைய திருமண ஒப்பந்தத்தை, உடன்படிக்கையை நாம் நினைவு கூற அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடந்திருக்கும்? இதே மாதிரி ஒரு திருப்பலி இருந்திருக்கும். திருப்பலி ஆல்டருக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க? பலிப்பீடத்துக்கு முன்னாடி ஒரு இளம் ஜோடி இருந்திருக்கும் இல்லையா? அந்த டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்க? மன ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கு. என்னவா இருக்கும்? மன ஒப்பந்தம் ஞாபகம் இருக்கா? உடன்படிக்கை கொடுத்தது ஞாபகம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன சொல்லுங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் உமக்கு பிரமாணிக்கமாக
இருப்பேன். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் பிரமாணிக்கமாக இருப்பேன். சிந்தித்து பாருங்கள் இந்த வார்த்தை. இதோ இந்த நாளிலே இந்த வார்த்தை பாடின் வழியாக நான் கொடுத்த வாக்குறுதியை இன்று நான் அதே ஒரு விசுவாசத்தோடு உண்மையான அன்போடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? அப்படி ஒவ்வொரு கணவனும் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அப்படி எதற்கு மனமுறிவு? ஏன் விவாகரத்து? ஏன் மனவிலக்கு? மனவிலக்கு, மனமுறிவு, விவாகரத்து வருவதற்கு காரணம் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் நாம் என்ன சொல்றோம்? என்னால் அவர்களோடு அவளோடு வாழ முடியாது, எனக்கு எப்படியாவது விவாகரத்து வாங்கி கொடுங்க. எங்க வர்றீங்க? பங்கு சாமியார் வந்து தொந்தரவு பண்றீங்க. கல்யாணத்துக்கு முன்பு தொந்தரவு பண்ணுவீங்க, முடிந்த பிறகு தொந்தரவு இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி சாமி எப்படியாவது எங்களை சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு. அதே வாய் தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாமி எப்படியாவது எங்களை பிரித்து வச்சுங்க, அவனோட நானே ஆட முடியாது, போதும் சாமி அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? எல்லோரும் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லையா? வித்தியாசத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வதும் தான் உண்மையான கடவுளின் மகனும் மகளும் ஆவர். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது, வித்தியாசத்தை ஏற்றுக்கொண்டு மனம் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் பொழுது மனமுறிவு அந்த இடத்திலே நிச்சயமாக விவாகரத்து இருக்காது. மாறாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழும் பொழுது அந்த இடத்திலே உண்மையான அன்பு வெளிப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை நிச்சயமாக ஆசீர்வதித்து கட்டியெழுப்பக்கூடிய ஆசீர்வாதத்தை நமக்கு எல்லோருக்கும் கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது மனமுறிவு நிச்சயமாக கத்தோலிக்க திரு அவையிலே இல்லை. அதை எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தை 11. அருள்கொடை பெற்றவரன்றி வேற எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு அருள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திருமணமானவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க? உங்களை மாதிரி ஃபாதராக இருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், ஃபாதர் சிஸ்டர்ஸ் ஆயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அங்க சொல்றத ஏற்றிருக்கு. ஆனால் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் வழியாக, ஊழிய வார்த்தை வழியாக என்ன சொல்லியிருக்கிறாங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அருளும் யாரிடமிருந்து வந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்தது. நாங்கள் குருத்தவர்களாக, குருத்துவம் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது, யாராலையும் மாற்ற முடியாது. அதே போலதான் திருமண வாழ்வு யாரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதை நாம் மனதிலே, சிந்தனையிலே பதிய வைக்க வேண்டும். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகள், அதே போல திருமணத்தின் வழியாக எப்படி இருக்கின்றோம்? திருமணம் என்ற திருமணச்சானத்தின் வழியாக அங்கே என்ன நடக்குது? யார் மந்திரிக்கிறார்? அருட்தந்தையா? ஒருவனவனா? இல்லை, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை திருமணத்தை ஆசீர்வதிக்கின்றார். எனவேதான் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். திருவருட்சாதனத்தின் மூலமாக கடவுள் உங்களை கணவனாக மனைவியாக இணைக்கிறார். எனவேதான் மனிதர்களால் அதை பிரிக்க முடியாது. அப்படின்னா என்ன பதில்? திரு அவையில விவாகரத்து, மனமுறிவு நிச்சயம் கிடையாது. ஆனால் உண்டு. எப்பொழுது உண்மையான காரணங்கள் இருந்தால் அதற்கு மனமுறிவு, மனவிலக்கானது அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் இன்று நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலாம், எப்படி கத்தோலிக்க திரு அவை குடும்பங்கள் மனமுறிவுகள் இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்று ஒரு சில கருத்துக்களை அவர் கூறியிருக்கின்றார். முதலாவதாக இந்த இருக்கவங்களை பார்த்து கேட்கிறேன், வீட்டில் சண்டை போடுவீங்களா? எத்தனை பிளேட் உடைஞ்சிருக்கு, எத்தனை கிளாஸ் உடைஞ்சிருக்கு, எவ்வளவு சேர் உடைஞ்சிருக்கு? உடைஞ்சிருக்குல்ல? உடைஞ்சிருக்கா இல்லையா? உடையணும். அவர் என்ன சொல்றாரு? போப் பிரான்சிஸ், சண்டை கட்டுங்க, யூ ஆர்கியூ as much as you want. ஆனால் என்ன பண்ணணும்?
தூங்க போவதற்கு முன்னாடி, அந்த நாள் முடிவதற்கு முன்னாடி என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானம். அதற்கு முன்னாடி நீங்க எங்க போகக்கூடாது? தூங்க செல்ல கூடாது. அவங்கள பார்த்து என்ன சொல்லணும்? ஏதோ கோபத்துல நான் உங்களை திட்டேன், உங்களை திட்டேன், மன கஷ்டப்படுத்தினேன், மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்சிரிப்போடு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்முடைய அன்பு ஆனது என்ன ஆகுது? இன்னும் அதிகமாக இணைக்கப்படுகின்றது. அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் திருவிவிலியம். எல்லாத்து வீட்லயும் திருவிவிலியம் பைபிள் இருக்கா இல்லையா? என்ன பண்றோம்? எல்லாம் ஒரு அழகா ஷெல்ஃப் ஷோகேஸ்ல செஞ்சு வச்சிடறோம் இல்லையா? செஞ்சு வச்சு குப்பை படியாம வச்சிடறோம். ஒரு சில வீட்டில் குப்பை படிஞ்சு அங்கே இருக்கும். ஒரு சிலர் இந்த மாதிரி பைபிள் கூட்டத்துக்கு போகும்போது எடுத்துட்டு வருவாங்க, தட்டி எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அதை படிக்கிறீர்களா? தினந்தோறும் திருவிவிலியத்தை நம்முடைய குடும்பத்திலே, தனிமையிலே, குடும்பத்தோடு எல்லாம் குடும்ப ஜெபத்திலே குழந்தைகளோடு சேர்ந்து நாம் படிக்கின்றோமா? அவர் என்ன சொல்றாரு? நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் திருவிவிலியத்தை குடும்பத்திலே படிக்க வேண்டும். அதை தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? எடுத்து கூற வேண்டும். எப்படி? ஏனென்றால் அந்த திருவிவிலியத்தின் வழியாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி எங்கிருந்து கிடைக்கின்றது? திருவிவிலியத்தின் வழியாக. நாம் ஒளியின் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பம் ஒளியின் வாழ்க்கையிலே எல்லோரும் முன்னிலே ஒரு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? எது அதற்கு சக்தி தருகிறது? எது ஒளி தருகிறது? திருவிவிலியம். மூன்றாவதாக என்ன சொல்றாங்க? உங்களுடைய ஒப்பந்தத்திற்கு கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்? பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வரும், கடன் தொல்லைகள் வரும், பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும், சச்சரவு வரும். ஆனா ஒருபோதும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து விலகிவிட கூடாது. நான்காவது என்ன சொல்றாங்க? ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் கணவரும் நானும் சந்தோஷமாக இருக்கின்றோம். எங்களுக்கு எதற்கு குழந்தைகள் அப்படின்றது. ஆனா அவர் என்ன சொல்றாரு? குழந்தைகள் யாரை பிணைப்பவர்களால் பாலமாக இருக்கிறாங்க? குடும்பத்தை இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் குழந்தைகளோடு நம்முடைய நேரத்தை செலவிடும் பொழுது என்ன ஆகுது? அந்த இடத்துல மகிழ்ச்சி, அன்பு, பாசம், ஆவியின் கண்ணியில் எல்லாமே அந்த இடத்துல ஆவியானவர் அந்த இடத்துல பிரசன்னமாய் இறங்கி வருகின்றார். அப்பொழுது நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளும் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். அஞ்சாவது, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் நம்முடைய குடும்பத்துல கஷ்டம், ஏன் நம்முடைய குடும்பத்துல பிரச்சனை, ஏன் சச்சரவு, ஏன் தொல்லைகள் அப்படின்னு பார்த்தோம் என்றால், மும்பையில் இருக்கிற நமக்கு எல்லோருக்கும் தெரியும், மனைவியோ குழந்தைகளும் எழுப்பதற்கு முன்பாக என்ன பண்றாங்க? வேலைக்கு போயிடுவாங்க. எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் வருவாங்க. அதே மாதிரி தான் மனைவி. அதனால குழந்தைகள் என்ன பண்றாங்க? மொபைலு, இன்டர்நெட், லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு தொலைத்தொடர்பு சாதனங்களிலே மூழ்கி விடுகிறார்கள். அங்கே பெற்றோருடைய பாசம், அன்பு எதுவுமே இல்லை. எல்லாமே எப்படி இருக்குது? விரிந்து போயிருக்கு. அதனாலதான் என்ன ஆகுது? குடும்பத்துல பிரச்சனை. என்ன சொல்றாரு? டெக்னாலஜி முக்கியம்தான், அது குடும்பத்தை வளர்க்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனம் முக்கியம்தான். குடும்பத்தை வளர்க்கக்கூடியதாக இருந்தால் அது நல்லது. ஆனால் குடும்பத்தை பிரிப்பதாக இருந்தால் அங்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சிந்தனை கொடுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்றாங்க. ஆறாவது என்ன அப்படின்னா, வயசாயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? வயசாயிடுச்சு, அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, எனக்கு குழந்தைகள் வந்துட்டாங்க, மனைவி இருக்கிறாங்க, என்ன பண்ணுவோம்? இருக்கு முதியோர் இல்லம். முதியோர் இடத்துல கொண்டு போய் நம்ம அப்பா அம்மாவை போட்டு எடுத்துட்டு காசு கொடுத்துட்டு மாசம் காசு கொடுத்துட்டு எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? முடிந்த அளவு உங்களுடைய பெற்றோர்களை, வயதான பெற்றோர்களை உங்கள் வீட்டிலே நீங்கள் வைத்து அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களோடு உங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகளோடு வாழும் பொழுது அங்கு ஒரு விண்ணரசு அந்த இடத்துல இருக்கிற மாதிரிலாம் இருந்து ஒன்றாக செபிக்கும் பொழுது குடும்பமானது மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த இடத்துல எந்த ஒரு பகைமை இருக்காது, பிரிவு இருக்காது, எதுவும் இருக்காது. மாறாக அந்த இடத்துல உண்மையான அன்பு வெளிப்படும், ஒருவரை ஏற்றுக்கொண்டு. அதுவும் இல்லாம பாட்டி தாத்தா என்ன சொல்லி தருவாங்க? தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தருவாங்க.
நல்லா இருக்கணும், நாங்கள் இப்படி இருக்கும்போது இப்படி கஷ்டப்பட்டோம், நல்லா படிக்கணும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, அறிவுரைகள் சொல்லுவார்கள். அதனால் பெற்றோர்கள் வந்து அவங்க வாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. எனவே முடிந்த அளவு என்ன பண்ணணும், நாம் முதியோர்களை நம்முடைய வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும். கடைசியாக என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நம்முடைய குடும்பத்தில் பிரியாணிக்கு என்னென்ன போட்டால் சுவைக்கு நல்லா கிடைக்கும். சிக்கன் பிரியாணிக்கு மசாலா போடணும், அப்புறம் எல்லா மசாலாவும் போட்டால் அது எல்லாம் டேஸ்டியாக இருக்கும். அதே போல் நம்முடைய குடும்ப வாழ்க்கை அந்த ஒரு சுவைமிக்க வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. முதலாவதாக மன்னிப்பு, இரண்டாவதாக ஜெபம், குடும்ப ஜெபம், மூன்றாவதாக அர்ப்பணிப்பு. இது 3 இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய குடும்பமானது, குடும்ப வாழ்க்கை சுவைமிக்கதாக, மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பமாக இருக்கும். இது மட்டுமல்ல, குடும்பத்தில் எப்பவுமே எப்படி இருக்கணும், ஆல்வேஸ் கம்யூனிகேட். கணவன் மனைவி எப்போதுமே என்ன பண்ணிக்கணும், ஒருவருடைய ஒரு ஐடியாவை ஷேர் பண்ணிக்கணும். இல்லை நான் தான் கணவன், நான் தான் எல்லாம் பார்த்துக்க அப்படின்ட்டு போயிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? நிச்சயமாக அந்த குடும்பம் நன்றாக இருக்காது. கணவனுடைய பிரச்சனை, குடும்பத்துடைய பிரச்சனை மனைவிக்கு தெரியாது, மனைவியுடைய பிரச்சனை கணவனுக்கு தெரியாது. எனவே ஒரு என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். ஆல்வேஸ் யூ ஹேவ் டு கம்யூனிகேட். இரண்டாவதாக லேர்ன் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். அப்படின்னு என்ன? சண்டை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டை வரும்போது, நீ போன வருஷம் எனக்கு இப்படி பேசின, நீ அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிக்கணும் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பழைய காலத்தை நீங்கள் எடுத்து கூறக்கூடாது, மாறாக அந்த இடத்துல என்ன நடந்துச்சோ எப்படி அதை சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். ஒருவர் அந்த இடத்துல என்ன பண்ணணும், விட்டு கொடுக்க வேண்டும். கணவர் கோபமாக இருந்தார் என்றால் மனைவி அமைதியாக இருக்க வேண்டும். அப்பதான் என்ன ஆகும், கோபம் கீழே, கோபம் தனியும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அவங்க திட்ட இவங்க திட்ட, அந்த இடத்துல யார் வரணும், பக்கத்தில் இவங்க தான் வந்து சமாதானப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக பார்த்தோம்னா அப்ளை பார்ட்டிசிபேட்டரி டிசிஷன் மேக்கிங். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய குடும்பத்தில் யார் டிசிஷன் எடுக்கணும்? 2 பேருமே, கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து எந்த ஒரு காரணமாக இருந்தாலும், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். இறுதியாக டெவலப் பார்ட்னர். அப்படின்னா கணவனுக்கு நிறைய அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறார், நிறைய அவருக்கு தெரிந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் மனைவிக்கு தெரிவதில்லை. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இப்படி இருக்கின்ற உலகத்தில் இப்படி இருக்கின்ற சமுதாயம் இப்படி இருக்கின்றது, இதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கணவனுக்கு தெரிந்ததை மனைவிக்கும் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தை நல்ல ஒரே குடும்பமாக, சமாதானத்தின் குடும்பமாக வாழ முடியும். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகள், ஆண்டவர் நம்ம எல்லோரையும் அன்பு செய்கின்றார். நம்ம எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அப்படி அவர் நம்மை அன்பு செய்யும் பொழுது நம்மோடு இருக்கின்ற கணவன் மனைவி குழந்தைகளை நாம் ஏன் அன்பு செய்யக்கூடாது? நாம் அவர்களை அன்பு செய்வதன் வழியாக அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க? என் கணவன் மூலமாக, என் மனைவி மூலமாக, என்னுடைய குழந்தை மூலமாக நான் யாரை பார்க்கின்றேன்? என் ஆண்டவர் இயேசுவுடைய அன்பை நான் பார்க்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த அன்பை நான் என் கணவரோடு பகிர்ந்து கொள்கின்றேன், என்னுடைய குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்கின்றேன், என்னுடைய உற்றார் உறவினரோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அப்படி பகிர்ந்து கொண்டு வாழும் பொழுது யார் அந்த இடத்துல இருக்கிறாங்க? எல்லா வானதூதர், புனிதர்கள், விண்ணரசே அந்த குடும்பத்தில் இறங்கி வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு பிரசனம் அந்த இடத்துல உருவாகுது. அன்பு பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த திருப்பலியில நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கா மிகவும் சிறப்பாக பிரிந்து போன குடும்பங்கள் மீண்டும் ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழக்கூடிய ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியை ஜெபிப்போம். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. திருச்சபை மேய்ப்பர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் திருமணத்தின் முக்கியத்துவத்தை இளம் பெண்களுக்கு எடுத்து கூறுவதன் வழியாக அவர்கள் திருமணம் என்னும் அன்பின் அருட்சாதனத்தை புரிந்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமணமானவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்கள் ஒருவருக்கொருவர் திருமணத்தின் போது கொடுத்த வாக்குறுதிகளை பிரமாணிக்கத்தோடு கடைபிடித்து தங்கள் குடும்பங்களுக்காக இறைவனின் ஆசீரை தேட வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமண வாழ்வுக்காக தயாரிக்கும் அனைவரும் கிறிஸ்தவ திருமணத்தின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து திருமண வாழ்வில் பிறருக்கு உண்மையாகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் வாழ அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நம் அனைவருக்காக மன்றாடுவோம். நாம் அனைவரும் கடவுளின் அன்பின் தன்மையை அறிந்து அந்த அன்பை மற்றவரோடு பகிர்ந்து வாழ வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட மற்றும் பொது கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இது இந்த நாளிலே ஒரு வார்த்தையின் மேல் உண்மையில் நம்பிக்கை வைத்து எங்கள் மனதிலே புரிந்து கிடந்த எல்லா வேண்டுதல்களும் செல்வங்களையும் சமர்ப்பித்து ஜெபித்திருக்கின்றோம். நீடை ஏறெடுத்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதி எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே, அனைத்துறை நிறைவான வானத்தை பெறுவீராக. ஏழு வல்லமிலிருந்து நாங்கள் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தன்களில் மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வெளுக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துறை நிறைவான வானத்தை பெறுவீராக. எனது வெள்ளமிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்படி நம்முடைய தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகவே மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்படி காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களை ஏற்றரும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றுமை பணியா விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்ல உதவி புரிவீராக. எங்கள் ஆண்டவரான கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை மக்கள் தேவை என்று ஆயினும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ் குறைப்பது மாற்றி மிகுதிப்படுத்தாதே. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திருளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. கண்களை மூடி கரங்களை குவைத்து இதோ தப்பத்தின் வடிவிலும் ரசத்தின் வடிவம் நம்மையே நாம் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கணவர், நம்முடைய மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை பிரித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சாத்தானின் சூழ்ச்சியின் சாப கட்டுகளை, தீய செயல்களை, தீய வலைகள், தீய பழக்கங்களை இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இதோ ஆவியானவர் இறங்கி வருகின்ற இந்த நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலும் ஆவியானவர் இறங்கி வந்து ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தை நம்முடைய குடும்பத்திலும் நடத்தும்படி ஆயிற்று. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உடைய ஆவியை குறைந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டும் என்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளங்களின் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காகவே கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்த அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்து நிரம்பினும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய்வாசல் கிரேசியஸ், எல்லா துறை நிலையினரான அனைவருடைய திரு அவை அன்பில் பெற செய்தார். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்திலே மறித்து போன ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், நம்முடைய பங்கிலே மறித்து போன ஒவ்வொரு நபர்களையும், யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும் ஒத்திருக்கிற சுலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும், இன்றும் நேற்றும் சாலை விபத்திலே கொரோனா வைரஸினாலே இறந்து போன ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் மிகவும் சிறப்பாக இதோ இந்த பங்கிலே வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் வல்லமை தேவையான தேவைகள் அனைத்தும் நீ பூர்த்தி செய்து அவர்களை வழிநடத்தும்படியாகும். பிரிந்து போன குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகும். நாங்கள் யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று இந்த நோக்கோடு இந்த திருப்பலியிலே பங்கு கொண்டு கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோமோ அனைவரும் ஆசீர்வதிக்கும்படியாகும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, எங்கள் பங்கில் பாதுகாவலரான புனித யூதாந்த தேவி, புனித திருத்தூதர்கள், இவளில் உமக்கு உந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரை ஒன்றிட்டு எல்லா புகழ்மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்ந்து என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை நோய்களின் ஆபத்துக்கள், பொல்லாப்புக்கள், சாத்தானின் சூழ்ச்சிகள், பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள் அனைத்துடன் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடனுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காக என் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
எங்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள், தோல்விகள், சோர்வுகள் எல்லாம் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் தாமே நமக்காக விட்டு சென்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளிக்கிறது. இதோ இறைவனின் செம்மறி. விண்ணகத்தை நம்முடைய குடும்பத்திலே அழைப்பு விடுப்பவர். நான் கொடுத்த அன்பை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு விண்ணகத்தை மண்ணகத்திலே வாழ அழைப்பு கொடுப்பவர். இதோ அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்த நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரும் எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் புனிதமிக்க உடலால் மொத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இதயங்களிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தாயும் தந்தையுமானோர் இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. நம்முடைய குடும்பத்திலே ஒருவரை ஒரு நன்மை செய்து வாழ செஞ்ச வாருங்கள். கல்வாரி வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கைவிடப்பட்டோரின் புனிதரான யூதா ததேவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். முடியாதவற்றை முடிப்பவரான யூதா ததேவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான யூதா ததேவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். அன்பு சகோதரரே, இறைவன் தமது புனிதர்களிடத்தில் வியப்புக்குரிய விதமாய் விளங்குகின்றார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றுகிறவர்களாயிருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதா ததேவை மன்றாடி வாழ்வில் வளம் பெறுவோமாக. இறை அன்பால் ஈர்க்கப் பெறுவோமாக. 12 சீடர்களில் ஒருவரான புனித யூதா ததேவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதா ததேவே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அண்டினோரை ஆதரிக்கும் தயாள உள்ளம் கொண்ட புனித யூதா ததேவே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித யூதா ததேவின் வல்லிமல்ல மன்றாட்டில் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவைகளை அவருக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளையும் தப்பாமல் அடைந்து தர கெஞ்சி மன்றாடுவோமாக. ஆட்சிமிக்க அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததேவே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரே, உண்மையின் வந்தி துளங்கும் தூயவரே, புதுமை வரங்களில் சிறந்தவரே, தம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயாரம் கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை உமக்களித்த அன்பு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதயபூர்வமான நன்றி நல்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம சரீர நலன்களையெல்லாம் அடைந்து தந்தவர் உம்மைக்கு கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்போது எங்களுக்கு மிகவும் அவசியமான இந்த வரங்களை பெற்றுத்தாரும். இங்கே சிறிது நேரம் மௌனமாக உங்கள் முக்கிய தேவைகளை எடுத்துக் கூறுங்கள். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ள பண்பாடு உடையவரும் இறைக்கு வழிபாடுவரான பெயர் பெற்று விளங்கும் தயாள யூதா ததேவே, உமது வல்லமையில் எங்கள் நம்பிக்கை நீங்குவதாதே. கர்த்தர் துரோகியின் பெயரொற்றுமையால் உமக்கு நேர்ந்த பக்தி குறைவை பரிகரிக்க வகையின்றி வாழ்வோருக்கு வல்லமையுடன் உதவி புரியும். அரிய வரத்தை இறைவன் நமக்கு அளித்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தருளும். இப்பெரிய வரத்திற்காக நாங்களும் உம்முடன் சேர்ந்து இறைவனின் புகழை பாட துணை புரியும். அவருக்கு நன்றி செலுத்த தயவு செய்யும். நீர் எங்களுக்கு செய்கின்ற பேருதவிக்காக எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டை மக்களிடையே அறிய செய்வோம். பலர் அறியா புனிதரே, சிறப்பு இயல்புகள் பல படைத்தவரே, பலன் தரும் உமது பக்தி பாராங்க
உலகம் பரவ எங்களால் ஆன பிரயாசையெல்லாம் எடுப்போம் என்றும் உறுதியாய் காப்பாற்றுகிறோம். ஆமென். நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. செபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். யூதா ததேவுடைய திருப்பண்டன் வழியாக உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான பங்கு மக்களே, புனித யூதா ததையுவின் பக்தர்களே, இன்று நாம் அனைவரும் நம்முடைய பங்கு பாதுகாவலர் புனித யூதா ததையுவின் விழாவை கொண்டாடுவதற்காக 2ஆம் நவநாள் திருப்பலியை நாம் சிறப்பித்துள்ளோம். இந்த நாளிலே நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று அருள் பணி பெனடிக்ட் அவர்கள் தாராவியிலே துணை பங்கு தந்தையாக பணிபுரிந்து வருகின்றார். மேலும் தந்தை அவர்கள் புனித பிரான்சிஸ் தேசேல் சபையை சார்ந்தவர். இந்த நாளிலே மனமுறிவு என்கிற தலைப்பில் அருமையான மறையுரை ஆற்றி இந்த திருப்பலியை நமக்காக ஒப்பு கொடுத்து தந்தை அவர்கள் ஜெபித்திருக்கின்றார்கள். எனவே பங்கு குருக்கள் சார்பாகவும் இறை மக்கள் உங்கள் அனைவர் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் நம்முடைய ஜெபங்களையும் உறுத்தாக்கிக் கொள்ளுகிறோம். மேலும் இந்த 2வது நவநாள் திருப்பலியை நைதிசா ஜோன் அங்கே இறை மக்கள் சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நாளை நவநாள் திருப்பலியின் 3வது நாள். நாம் அனைவரும் ஆணையிடுதல் என்கிற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி மறையுரையாற்ற வருகிற நாளைய நவநாள் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் திருவழிபாட்டு குழுவினர். திருப்பலியை நிறைவேற்றி மறைவுரையை ஆற்றக்கூடியவர் வேறு யாருமல்ல, நான் தான் உங்கள் பங்கு தந்தை